இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். பாருங்க, நான் வெற்றி அடைவேன், நிச்சயமா வெற்றி அடைவேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ என்னுடைய வெற்றிகள், என்னுடைய தேவன் யார் என்பதை இந்த உலகுக்கு அறிவிக்கக்கூடிய அற்புதமான கருவியாக அது இருக்கிறது. ஆமென். எஸ் எஸ், அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். உங்க சக்சஸ் தேவனையே உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. உங்க வெற்றியின் மூலம் தேவனையே இந்த உலகம் பார்க்க போகிறது. அதனாலதான் பாருங்க, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க அவர் விரும்புகிறார். உங்க செழிப்பு தேவனை இந்த உலகுக்கு காட்டக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. உங்கள் சாதனைகள் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாக அது இருக்கிறது. இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னை ஜெயிப்பேன். ஆனா ஜெயிக்கிறதுனால என்ன நடக்கும்? இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று இங்க அடிக்கிற அடி பாரு, உலகம் ஃபுல்லா போகுது அப்படிங்கிறான். உன்னை இங்கதான் நான் ஜெயிப்பேன், ஆனா பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்ன ஒரு இதான காஸ்பல். பூலோகத்தார் யாவரும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணுங்கிறதான காஸ்பல். அந்த காஸ்பல் எப்படி நிஜமாவது அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பாருங்க, ஏசு வருகிறார், ஏசு போகிறாருன்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒன்னும் பெருசா ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா அப்பவுமே தாவீது சொல்லிட்டான், மலை மாதிரி இருக்கிற உன்னை சாய்க்கிறது மூலம், உன்ன மாதிரி ராட்சசனெல்லாம் நான் ஜெயிக்கிறதின் மூலம் இஸ்ரவேல்ல தான் இது நடக்க போகுது. ஆனா பூலோகத்தார் யாவரும் இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்க போறாங்க. அப்போ அந்த வின்னிங் ஆட்டிடியூட்ஸ் அவனுக்குள்ள, அந்த வெற்றியின் மனது உள்ள ஓடிக்கொண்டிருக்கும் போது, வெற்றியை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவன் பெருமையை பற்றி யோசிக்கல. அவன் என்ன யோசிக்கிறான்? இந்த வெற்றியின் மூலம் சுவிசேஷம் பரம்ப போகுது, மக்கள் தேவனை குறித்து கேள்விப்பட போகிறார்கள், இந்த பூலோகம் கர்த்தர் யாருங்கிறத அறிய போகுது. நீங்களும் இன்னைக்கு ஒன்னு செய்யறீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் தான் இருக்குது. நீங்க பண்ற ஒவ்வொன்று மூலமா தேவன் யாருங்கிறத அறியப்பட போகிறது. என்னங்க இப்படியா கர்த்தர் அவங்களை எப்படி வாழ வச்சிருக்கிறார், எப்படி உயர்த்தி இருக்கிறார், எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறாருங்கிறத இந்த உலகம் காண்றதுக்கான அற்புதமான கருவியாக அது இருக்கிறது. இஸ்ரவேல் நம்ம போட்டுக்கலாம், இந்தியாவிலே ஆமென், நீங்க இருக்கிற ஊர் எந்த ஊரோ அந்த ஊரை போட்டுக்கோங்க, அங்க தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே உங்களை வச்சிருக்கிறாருங்க. நீங்க தான் அவருடைய மகிமையை காட்டும்படி உங்க பகுதியில் வைக்கப்பட்ட தாவீது மாதிரி இருக்கிறீங்க. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஆமென். உங்க மூலமா தான் பார்க்க போறாங்க கர்த்தரை. உங்க மூலமா தான் தேவன் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வருது. தேவனை வெளிப்படுத்தும் ஒரு சந்ததியாக அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க.